ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இன்றைக்கி நல்ல ஒரு ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். இது முட்டை குருமாங்க. இந்த முட்டை குருமாங்கிறது ஆப்பத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா போகிற ஒரு சைட் டிஷ் தாங்க. ஸோ இது இன்றைக்கி இந்த முட்டை குருமா பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. அதுக்குண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த முட்டை குருமாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா முட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணி வச்சா உள்ள அந்த மசாலாம் நல்லா இறங்குங்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸு 1. இது தக்காளி, ஒரு சின்ன தக்காளி தாங்க போதும், ரொம்ப புளிப்பேற வேண்டாம். அப்புறம் தேங்காய் ஒரு இந்த அளவுக்குங்க, ஒரு அரை மூடி, அதுக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சோம்பு, 3 பச்சை மிளகாய், இது சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்ச ஒரு 7-8 கேஷ்யூ, இதெல்லாம் தாங்க வேணும். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தாங்க, சட்னி செஞ்சிடலாம். அப்புறம் மீதி இந்த மசாலா பொருட்கள், அவ்வளோதாங்க. ஆரம்பிச்சிடலாங்களா? ஃபஸ்ட்டு இந்த தேங்காய், சோம்பு, அப்புறம் இந்த கேஷ்யூங்க, இது மட்டும் போட்டு நல்லா மையாக அரைச்சிடலாங்க. பச்சை மிளகா அதோட சேர்த்து போடுறது தாங்க, இந்த வணக்கும் போது போடுறது. ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்து வந்துடுறேன். ஓகே, கடாய் அடுப்பில் வச்சாச்சு. தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இனி நம்ம சேர்த்துக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. இனி இந்த வெங்காயத்தை போட்டுடலாங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும், அது 1 டீஸ்பூன் வேணுங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதுக்கு தேவையான உப்பு, இந்த கறிக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் இந்த 3 பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்டாக, கொஞ்சம் கண்ணாடி பாக்கத்தில் வதங்கினா போதும். இப்போ தக்காளி, அந்த தக்காளி தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பொடிகள்லாம் போட்டுக்கலாம்.
தக்காளி லைட்டாக வதங்கினா போதும். இந்த கறி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இப்போ காய்கறியெல்லாம் அவ்வளோவா இல்லைன்னா கூட ஒரு குருமாலாம் பண்ண முடியாது. சட்னி முட்டை இருந்தால் கூட சட்னி பண்ணிடலாங்க. இது வந்து ரொம்ப காரமாகவும் இருக்காது. இப்போ சப்போஸ் குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த பச்சை மிளகா கூட அவாய்ட் பண்ணி கொஞ்சம் சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். சப்பாத்திக்கும் சரி, அப்பத்துக்கும் சரி, இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. செஞ்சோம்னா எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த பவுடரெல்லாம் போட்டுக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால அவ்வளோவா வேண்டாங்க. ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக மிளகாத்தூள். மல்லிப்பொடி வேணும். மல்லிப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன். அவ்வளோதான். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு இது தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ கறிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நல்லா வெந்தாச்சுங்க. இந்த தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இனி நாம் வந்து இந்த தேங்காய் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த அரைச்சி மிக்சியிலே தேவையான தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம். லைட்டாக கொதிச்சிட்டா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிடலாங்க. முட்டை போடணும். அப்புறம் முட்டை இதில் போட்டுக்கலாங்க. இந்த இப்போ கீறினதுனால அந்த உள்ளே இருக்க மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். அவ்வளோதாங்க, கொதிச்சிருச்சு. இது வந்து கொத்தமல்லி தழை, இனி வந்து சர்வ் பண்ணிடலாங்க. இது ரெடி ஆகிடுச்சு, ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இனி சர்வ் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் லைட் எடு. அவ்வளோதாங்க, சர்வ் பண்ணியாச்சு. இனி இது நம்ம நல்ல ஒரு டிஃபனோட இன்றைக்கி வந்து நாங்கள் செய்ய போகிறது ஆப்பங்க. ஸோ ஆப்பத்துக்கு இது நல்ல சைட் டிஷ் காம்போவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குங்க. திக் கிரேவி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்.
செஞ்சு பாருங்கள். பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஒரு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேரும் பண்ணுங்கள். அப்புறம் ஆப்பத்தோடைய இதோட காம்பினேஷன் சொல்லியிருந்தேன், ஆப்பத்துக்கு இதுன்னு. ஸோ ஆப்பத்தினுடைய ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க, வேணுன்னா போய் பார்த்துக்குங்க, லிங்க் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.